இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பரிசுத்தம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லியிருக்கு, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கும், அதில் குற்றமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் பரிசுத்தத்தில் வாழணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக வாழும்போது தான் நம்ம குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி குடும்பமாக நம்ம வர முடியல சபைக்கு. கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாக நோவா குடும்பம் எப்படி வந்துச்சு? அந்த பேழைக்குள்ள குடும்பம் முழுவதும் என்னாச்சு? அந்த பேழைக்குள்ளே போச்சு. அதனால தான் காக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் கணவன் வந்தால் மனைவி வரல, மனைவி வந்தால் பிள்ளைங்க வரல, பிள்ளைங்க வந்தால் நம்ம குடும்பம் ஃபுல்லாக என்ன பண்ண முடியல? எல்லாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்க நிறைய தடைகள் வருது. ஹல்லேலூயா. அந்த தடைகளுக்காக நம்ம ஜெபத்தில் விழித்திருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம நிறைய ஜெபிக்கணும். நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பமாக வந்து ஆராதிக்கும் போது அந்த வார்த்தைகளில் அந்த ஆராதனையில் வந்து கலந்துக்கும் அந்த பாட்டு அந்த துதி நம்மளை நிறைய பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தி கொண்டே போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம குடும்பமாக வரணும். ரெண்டாவது நம்ம ஊழிய வாழ்க்கையில் ஊழியம் செய்யணும். எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை ரட்சிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை விட்டு நிறைய பேர் வெளியே போவாங்க ஜெபிக்க. ஆனால் நம்ம குடும்பத்துக்காக நிறைய பாரப்படுங்க. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர் கூட பிறந்தங்க, என்னோட போடுங்க 5 பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். 6வது ஒரு தங்கச்சிக்கு ரட்சிப்போம், அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. ரொம்ப கண்ணீரோடு எல்லாம் ஜெபிப்போம். வீட்டில் உட்காந்து எல்லாம் எங்கள் குட்டி குழந்தை இருந்து எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒரு நாள் டக்குன்னு அவர் ஆண்டவர் தொட்டு அவர் ரட்சிப்பு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சொல்ல வரேன்னா, நான் ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்தவ தான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்பட்டங்க, ஆனால் நான் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் வந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து எங்களை ரட்சித்து பாருங்க, அந்த திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை நடத்தி வருகிறார். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லல. இன்றைக்கி நம்ம குடும்பமாக கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு வர ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாளைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பம் நம்மளுக்கு முக்கியம். நம்ம குடும்பத்தை நம்ம ரொம்ப நம்ம விட்டுறோம். நிறைய நேரத்தில் விட்டுறோம். அவங்க பிரிஞ்சு போகும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம அவங்களுக்கு சொல்லாத போயிட்டுமே இயேசுவை பற்றி அப்படி யோசிக்கக்கூடாது. வீட்டில் இருக்கும்போதே நம்ம குடும்பத்துக்காக நிறைய பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம உபவாசம் அதுக்காக ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ரட்சித்து நோவா குடும்பம் எப்படி அந்த பேழைக்குள்ளே சந்தோஷமாக இருந்தது போல் நம்ம குடும்பங்களை ஆண்டவர் நடத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு தேசத்துக்காக ஒரு பாட்டு பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. எழுப்புதல் வேண்டும், இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும், ஆத்துமா அறுவடை செய்திட வேண்டும், சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று திரளணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள்
சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழும்பணும், சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழும்பணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும், நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமையிலும் பாவத்திலும் சாகும் ஜனத்தை மீட்கணும், வறுமையிலும் பாவத்திலும் சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மதம் புதைக்கப்பட்டு இயேசு நாமம் போற்றணும், சாதி மதம் புதைக்கப்பட்டு இயேசு நாமம் போற்றணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்த அருமையான ஓய்வு நாளிலே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே, இந்த ஆனந்தத்தின் நாளிலே, அப்பா எங்களெல்லாம் நீங்கள் ஒன்று கூட்டி உம்மை நோக்கி பார்த்து உம்மில மகிழ நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற காயங்கள் உமக்கு தெரியும்ப்பா. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், இருதயத்தை பார்க்கிற தேவன். பிள்ளைகளோட இருதயத்துக்கு ஏற்ற அந்த காயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து இருதயங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பும்படி உங்களுடைய அன்பின் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. நீங்கள் தாமே ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுங்கப்பா. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி என் பிள்ளைகளை நீர் அப்பா அந்த வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. மனுஷனுடைய வார்த்தை இல்லப்பா, தேவன் தாம உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி நீ அனுப்ப போகிற கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரப்பா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கூட அருமையான ஊழியருக்கா நாங்கள் செபிக்கிறோம். அவர் மனைவிக்கு அவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்கு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஊழியர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்பாவுடைய இருதயத்தின் ஜப குறிப்பெல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. எல்லாவற்றையும் உண்பக்கு முன்பாக வச்சிருக்கோம்ப்பா. அந்த குறிப்பெல்லாம் நிறைவேற்ற போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். அவளுக்கு இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்கென்று ஓட, உமக்கென்று உழைக்க, உமக்கென்று நிற்க இன்னும் பலத்தை கூட்டி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். என் பலவீனத்திலே உன் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்ன தேவன் அருமையான குடும்பத்தோடு இருந்து அவர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் நீர் கூட இருந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் அந்த சுற்றியுள்ள ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு ஓடி வரும்படி என் தேவன் கிருபித்தாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஜனங்கள் இருளில் கிடக்கிறாங்கப்பா. அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்குப்பா. அந்த இருதய கண்களை தொடுங்க ஏசப்பா. லீதியாளின் கண்களை தொட்டு ஆண்டு வர அப்பா அந்த வெளிச்சத்தை காண செய்த தேவன் இந்த அருமையான பிள்ளைகள் வெளிச்சத்தை காணும்படி இந்த சபைக்குள்ள ஓடி வரட்டையாமாக்கு ஸ்தோத்திரம். நீ தான் இந்த சபையை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். நிரப்பி வழியா போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரையா. இந்த நாளில் கூட அடிமையா அடியானை கூட தாழ்த்துக்கிறப்பா. எங்களை வெறுமையாக்குகிறப்பா. எங்களில் ஒன்றும் இல்லையப்பா. நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சொல்லுவதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தந்து இதுவரை நடத்தி இனிமேல் நடத்த போகிற அதற்கா ஸ்தோத்திரம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிக நமக்கெல்லாம் ஒரு கெடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் முதலாவது எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சிறிய சாட்சி, நான் ஒரு இந்தியன் ஆர்மியிலே பணிபுரியும் போது நாங்கள் குடும்பத்தோடு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களாக மிலிட்ரியில் இருக்கும்போது என்னுடைய பிள்ளை பெரிய மகள் 9 வயசும்
சிறிய மகன் 6 வயசும் 2 பேரும் ஒரே நாளிலே ஜம்மு காஷ்மீர் ராவி நதி என்று நீங்கள் கேள்விப்பட்டு அதனுடைய கெனாலிலே 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் தண்ணியிலே அடித்து கொண்டு போய் மரித்து விட்டார்கள். என்னுடைய மனைவி மென்டலாகி அவங்க 69 கிலோ இருந்ததுங்க 29 கிலோ வந்துட்டாங்க. நம்முடைய சென்னையில் இருக்கிற கிண்டியில் இருக்கிற ஆர்மி ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் வைக்கப்பட்டு டாக்டர் சொன்னாங்க அவங்கள மரித்து விடுவார்கள் என்று. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் என்னுடைய 2 பிள்ளைகள் மட்டும் ஏன் போகணும் என்று ஒரு கேள்விக்குறி. உலகத்திலே கடவுள் இருக்கிறாரா இல்லையாண்டு ஒரு கேள்விக்குறி வரும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த காஷ்மீர் பகுதியில் எனக்கு தரிசனமாகி அது பிறகு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு வந்து விட்டோம். 2 பிள்ளைகளும் நாங்கள் இழந்ததுனால என் மனைவி ஒரு மென்டல் ஸ்டேஜ், அதாவது பைத்தியக்காரியை போல மாறி அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது. டாக்டரும் சொல்லிவிட்டார்கள் இவங்க மரித்து விடுவார்கள் என்று. ஆனால் டாக்டருக்கு நான் சொன்னேன் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவங்க மரிக்க மாட்டாங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். இப்படி தான் ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 10,000 சீசர்களை உருவாக்க கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 2 பிள்ளைகளை இழந்தாலும் இன்றைக்கி பிசாசு இன்றைக்கி வேதனைப்படுகிறான். என்னடா இது, இந்த குடும்பத்தில் எடுத்ததுனால முழு குடும்பத்தை அடிக்கலாம், அவன் போட்ட பிளான் ஒன்றுமே இல்லாத அதமாக்கி போட்டு விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நாமும் ஆண்டவருக்கு முன்பாக சருத்தாக இருப்போம், எச்சரிக்கையாக இருந்து சாத்தானை முறியடித்து ஆத்மா ஆதாயம் செய்வோம். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சீசனாக, ஒரு ஜெபிக்கிற ஜாமக்காரனாக, ஒரு நல்ல யுத்த வீரனாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. அப்படி உருவாக்கினாதான் கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்தை நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க எழுதுவதற்கு? நோட்ஸ் கொண்டு வந்து இந்த நோட்ஸை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கொண்டு வரல. ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் வரீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சண்டே ஆராதனையிலே உங்களுடைய மேய்ப்பர் இங்கே பேசுகிறார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்தை எழுதி உங்கள் வீட்டுகளில் கொண்டு போய் குடும்ப ஜபத்தில், தனிப்பட்ட ஜபத்தில் அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அந்த டைரியை நோட் பண்ணி 52 சண்டே நோட் பண்ணி ஒரு அலமாரியில் வச்சிங்கன்னா பின்னாடி ஒரு சந்ததி பார்த்து கேட்கும், இதெல்லாம் டைரி எது, யாருடைய டைரி அப்படின்னு கேட்டால் இது ஆயாவுடைய டைரி, இது தாத்தாவுடைய டைரி, இது அப்பாவுடைய டைரி, இது அம்மாவுடைய டைரி. அப்போ அந்த பிள்ளையை எடுத்து வாசிக்கும். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் டைரியை கொண்டு வந்து எழுதி கொண்டு போய் வீட்டில் வைக்கும். அல்லேலூயா. அது எழுதும் போது உங்கள் இருதயத்தில் எழுதுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படாது. உங்கள் அந்த வசனம் பேசும்போது அந்த வசனம் உங்களை விடுதலை ஆக்கிவிடும். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களுடைய கவனத்தை திருப்புவான் பிசாசு. லீதியால் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க வசனத்தை கவனமாக கேட்பதற்கு கர்த்தர் ஆவியானவர் என்ன பண்ணார், அவங்களுடைய மனக்கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கவனமாக கேட்பதற்கு பிசாசு விட மாட்டான். ஏன்னா வசனம் தான் எல்லாத்துக்கும் என்னது, இந்த முழு பைபிளில் நம்முடைய எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வயிற்று வலிக்கோ இல்லை நம்முடைய சரீரத்தில் வருகிற பலவீனங்களுக்கோ, குடும்பத்தில் வர பிரச்சனையோ, சபைக்கு வர பிரச்சனை எல்லாத்துக்குமே எதில் இருக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே வேதத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த வேதத்தை பிசாசு மறைப்பான். அதனால தான் வேதத்தை அறிகிற அறிவில் என்ன பண்ணும், வேத அறிவு உங்களுக்குள்ளே வளரும் போது, வேத அறிவு வளரும் போது என்ன பண்ணுவோம், சிறைப்பட்டு போக மாட்டோம், சங்காரமாக மாட்டோம். அல்லேலூயா. அப்போது வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு நாளுக்கு நாள் என்ன செய்யணும். 1 வருஷம் வந்திருக்கிறேன், 2 வருஷம் 3 வருஷம் இந்த பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் ஆலயத்துக்கு வந்திருக்கும், முழு வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 3 முறையாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை அதிகாரம் எடுக்கலாம், 365 அதிகாரம். 3 வருஷத்தில் ஒரு பைபிளை முடிக்கலாம். ஒரு 10 வருஷம் நீங்கள் சபையில் இருந்தால் 3 முறை இந்த வேதம் 3 இருதயத்தில் போய் வருது. அல்லேலூயா. இந்த வசனம் இருதயத்துக்குள்ளே உள்ளே போய் சும்மா வராது, இருதயத்தை சுத்தம் பண்ணி வரும். அல்லேலூயா. இருதயத்தை பரிசுத்தமாக்கும், உன் மனசை பரிசுத்தமாக்கும், உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கும். இது உன்னை விடுவிக்கும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி யாருக்காக ஜெபிக்கணும், எப்போதெல்லாம் ஜெபிக்கணும், இரவெல்லாம் எப்படி ஜெபிக்கிறது, பகலெல்லாம் எப்படி ஜெபிக்கிறது, இப்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு ஆத்மா ஆதாயம் எப்படி செய்கிறது, ஒரு ஆத்மாவை ஆதாயம் எப்படி செய்யுது, நம்ம இடரில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக எப்படி வாழணும், சாட்சியாக வாழணும், கிறிஸ்துவ போலே வாழணும், கிறிஸ்துவ போல பேசணும், கிறிஸ்துவ போல நடக்கணும், கிறிஸ்துவ போல வாழ்ந்தால் தான் மக்கள் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க,
நம்மளை பார்த்து இடல் அடைஞ்சாங்கன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. அதனால தான் நம்மளை ஆண்டவர் ரட்சித்து நம்மளை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்த்திருக்கிறார். புரியுங்களா? அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அல்லையா? நீங்கள் ஏதாவது அவருக்காக செய்தீங்கன்னா பாவத்தில் விடவே முடியாது. நீங்கள் எதுவும் செய்யாது இருந்தீங்கன்னா பாவத்தில் விழுந்துருவீங்க. வரிகளை போகிறது அவ்வளோ கஷ்டம். பிசாசு உங்களை மறுபடியும் இழுத்துன்னு போயிடுவான். சபையில் தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் ஒரு கலையாக இருப்பீங்க. கலை என்ன செய்யும்? கலை எதுக்கும் யூஸ் ஆகுமா? கலை எதுக்குமே யூஸ் ஆகாது. பதராக இருப்பீங்க, அப்புறம் வெள்ளாடாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு தாளந்து வாங்க இழந்து போயிடுவீங்க. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? சபையில் தான் உட்காந்துருந்தான், ஆனால் அவன் என்ன பண்ணலாம்? அதை இழந்துட்டான். அல்லையா? அது மாதிரி ஒரு இழந்த பிறகு மறுபடியும் நித்திய ஜீவனை வந்து 1000 அரசாட்சிக்குள்ளே வர முடியாது. நித்திய வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. புதிய இஸ்லாமை காண முடியாது. அப்போ நித்திய வாழ்க்கைக்கு இந்த 70 வருஷத்தில் என்ன பண்ணுறான் பிசாசு? உனக்கு அந்த உலகத்தை காட்டி 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 நம்மளை வஞ்சித்துருவான். அல்லையா? பிசாசு யார்? அவன் வஞ்சிக்கிறவன், தந்திரமுள்ளவன், ஏமாற்றுகிறவன். அவன் என்ன செய்வான்? தந்திரமாக அந்த வேலை செய்வான். அவன் ஒரு சரீரத்தை தேடுகிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? யாரோ ஒரு சரீரம் தேடுகிறான். அந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு யாத்திராகத்தில் எழுதுகிறார் ஆண்டவர். யாராவது இங்கே சரீரத்தை தேடுவான். புரியுங்களா? பண ஆசை யாருக்குன்னா இருக்குதான்னு அவனுக்குள்ளே பூந்துருவான். பெண் ஆசை யாருக்குள்ளே இருந்தால் பூந்துருவான். மண் ஆசை யாருக்குள்ளே இருந்தால் பூந்துருவான். விபச்சார ஆசை இருந்துச்சுன்னா பூந்துருவான். வேசிதனங்கள் இருந்தால் பூந்துருவான். புரியுங்களா? பெருமை தான் பூந்துருவான். ஏன்னா அந்த பெருமை உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் உள்ளே வந்துடுவான். அல்லையா? அவனுடைய சுபாவங்கள் ஒன்று நமக்குள்ளே இல்லாதபடி முற்றிலும் அடிக்கப்பட வேண்டும். அல்லையா? இயேசு சொன்னார், அவன் என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்திலிருந்து கொடுப்பதற்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நம்ம சொல்லணும். 3 வருஷம் பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு என்ன இன்னும் பிசாசின் கிரியை ஒன்றுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லையா? அதுதான் ஆண்டவர் சொன்னார். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி போகலாம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி நாம் செயல்பட்டால், அதன்படி கை கொண்டால் நிச்சயம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லையா? 7 காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்று நம்மோடு பேச போகிறார். சபை கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர வேண்டும். சபை கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர வேண்டும். அல்லையா? 7 காரியங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் கீழ்ப்பணிந்து அடங்க வேண்டும். முதலாவது, உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய மேய்ப்பர், அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறான் அங்கே, சபைக்கு பிரியமானது 1 ஜெபம், 2 தேவனுடைய வசனத்தை போதிப்பது, 3 தியானம் இனிமையாக இருக்கும். நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்க வேண்டும். வேதம் தினந்தோறும் என்ன பண்ணணும்? நாள் முழுவதும் அது தியானம் பண்ணிக்கினே இருக்கணும். 4வது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. எந்த மனுஷனாக இருந்தாலும் நம்ம எல்லாம் தேறினவனாக இருக்க வேண்டும். அல்லையா? தோல்வி அடைந்தவனாக இருக்கக்கூடாது, எல்லாத்திலும் தேர்ச்சி பெற வேண்டும். அல்லையா? 5வது, சத்தியத்தை அறிகிற அறிவு. நமக்குலாம் அறியணும், சத்தியத்தை அறியணும். அல்லையா? 6வது, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 7வது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லையா? 7 காரியங்கள் சொன்னேன். எழுதிட்டீங்களா? 7 காரியம் ரொம்ப எல்லாமே முக்கியமான வசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இழுத்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் மேய்ப்பர். அல்லேலூயா. நான் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர் தான் முக்கியம். அந்த டீச்சர் ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. மீது 4 டீச்சர் வெளியேந்து வருவாங்க. ஆனால் ஒரு டீச்சர் மட்டும் என்ன பண்ணுவாங்க? அந்த கிளாஸ் முள்ள இன்சார்ஜ் எடுப்பாங்க. அதுபோல் உங்களை நடத்துகிறவர்கள் யாருன்னா உங்களுடைய மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய ஆத்துமாவுக்காக என்ன பண்ணுறாரு? உத்தரவாதம் பண்ணுறாரு. உங்கள் ஆத்துமா கொண்டு போய் நித்தியத்தில் நிற்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்? அமைதியாக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணினார்? அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவராகிய பரிசுத்தம் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? உங்கள் மேய்ப்பின்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ மேய்ப்பின் கீழே எப்படி இருக்கணும்? அவர் ஆத்துமாவுக்காக. உங்களுடைய ஆத்துமா முக்கியம். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ அந்த ஆத்துமா நல்லா இருந்தால் தான் சரீரம் நல்லா இருக்கும்.
புரியுங்களா? ஆத்மாவில் நீங்கள் பலவீனப்பட்டீங்கன்னா சரீரம் பலவீனமாகிடும். ஆத்மாவில் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா சரீரத்தில் நோய் வந்துடும். ஆத்மாவில் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் சரீரத்தில் கஷ்டம் வந்துடும். அல்லையா? ஒரு பஸ்ஸுக்கு எது முக்கியம்? அந்த பாடி முக்கியமா இன்ஜின் முக்கியமா? இன்ஜின் தான் முக்கியம். இன்ஜின் கெட்டுச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க? மறிக்கிறாங்க. அது மாதிரி இன்ஜின் தான் ஆத்மா, சரீரம் தான் பாடி. அல்லையா? இன்ஜின் நல்லா இருக்கணும். இன்ஜின் தான் அது. இன்ஜினை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பாடியை தயாரிச்சார். அல்லையா? இந்த முழு சரீரத்தில் ஜீவ ஆத்மாவே உள்ள என்ன பண்ணார்? ஆண்டவர் ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதும் போது மனுஷன் ஜீவ ஆத்மாக மாறிவிட்டான். அல்லையா? அப்போ இந்த ஆத்மாவுக்காக உங்களுடைய மேய்ப்பு என்ன பண்ணுறார்? உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார். அவங்களை எப்படியாவது நித்தியத்தில் போய் நிறுத்தணுமே. அந்த கர்ப்ப வேதனையோடு என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். கர்ப்ப வேதனையோடு உங்களை விசாரிப்பார். கர்ப்ப வேதனையோடு என்ன பண்ணுவார்? ஐயோ, எங்கள் ஆத்மா இன்னும், என் ஆடு இன்னும் சபைக்கு வரலையே, மந்தையில் வந்து சேர்க்கப்படலையே, எங்கே போயிடுச்சு இந்த ஆத்மா அப்படின்னு வேதனைப்படுவார். அல்லையா? அதனால தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். புரியுங்களா? மேய்ப்பருக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லையா? அது நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் மேய்ப்பருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தோம்னா உங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் அவர் மூலமாக தான் பொழியும். அல்லையா? அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறார்? அந்த ஃபார்முலா வச்சிருக்கிறார் சபைக்குள்ளே. புரியுங்களா? எந்த ஒரு மேய்ப்பரும் வந்து என்ன பண்ண முடியாது? தனியாக வேறு மேய்ப்பர் வந்து சபையை நடத்த முடியாது. இந்த மேய்ப்பர், உங்களுடைய மேய்ப்பர், நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபை பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற ஆராதனை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாம் திட்டம் தீட்டி கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் வரல, எத்தனை பேர் சபையை விட்டு பின்மாற்றம் அடைகிறாங்க, எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தூதர்கள் அதுக்காக எழுதி கொண்டே இருப்பாங்க. அங்கே ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் பரிசுத்த ஆவியின் வருது. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவுடையது. ஜீவ புஸ்தகம் பிதாவுடையது. நீங்கள் ஒரு நாள் லேட்டாக வந்தால் அப்போ எந்த புஸ்தகம் எழுதுவார்? நீங்கள் நற்கிரிய செயலை எந்த புஸ்தகம் எழுதுவார்? நற்கிரிய செயலை ஜீவ புஸ்தகம் எழுதுவார். இன்றைக்கி நீங்கள் நற்கிரிய செயலை அப்படின்னு ஆண்டு எழுதுவார். நீங்கள் சண்டை போட்டுன்னு வந்திருக்கிறீங்க, அது குறித்து எழுதுவார். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, தப்பான இடத்துல போய் வந்திருக்கீங்க, அதையும் எழுதுவார். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து மரண சந்திக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க எல்லாமே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கோம். அல்லையா? அதில் பலன் இல்லைன்னா நீங்கள் ஆத்மா ஆதாயம் செய்யணும். நற்கிரியை செய்தனா பலன் பெருகிடும். இரண்டாவது, உங்களுடைய ஆத்மாவில் நன்மை சேர்க்கணும். ஆத்மா ஆதாயம் செய்தீங்கன்னா அது எந்த புஸ்தகம் எழுதுவார்? ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் எழுதுவார். நம்முடைய இயேசு யார்? ஆத்மா நேசர். அவர் என்ன பண்ணுவார்? அந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் உங்கள் பெயரில் எழுதுவார். ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கிறீங்க, அந்த ஆத்மாவுக்காக நீ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க, தாங்கி இருக்கிறீங்க சொல்லி அதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைப்பார். ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. அது எதுக்காக? இந்த வேதத்தை தியானம் பண்ணும் போதெல்லாம் எழுதுவார், துதிக்கும் போதெல்லாம் எழுதுவார், ஜெபிக்கும் போதெல்லாம் எழுதுவார் ஞாபக புஸ்தகத்தில். இப்படி பலன்களை நமக்கு சேர்த்து வச்சாதான் புஸ்தகங்கள் திறக்கப்படும் பரலோகத்தில். அல்லையா? அப்போ போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பார். 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. என்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தக்க பலன். அவன் செய்த சரீரத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் நிற்போம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மகளே, உனக்கு 20 வருஷம் சபைக்கு இடத்த கொடுத்த, நீ ஆண்டவருக்காக என்ன செய்யலை? வந்து உட்காந்த, காணிக்கு போட்ட, நீ போயிட்டே. வந்து உட்காந்த, வசந்தை கேட்ட, மறந்துட்டே. வந்து உட்காந்த, ஆத்மா ஆதாயம் செய்யலை என்று ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். கேட்பாரே கேட்க மாட்டாரா? கேட்பாரே கேட்க மாட்டாருங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், டீச்சர் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? வேலைக்கு போகலாம், உங்களுடைய எஜமான் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? 10 நாள் நீங்கள் வீட்டில் நின்றுட்டீங்க, அந்த வேலை ஸ்தானத்துக்கு எஜமான் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. உங்களை வேலையை விட்டு எடுத்துருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்கிறோன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கணக்கில் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து, இப்போ நான் ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கி 10,000 ஆத்மாக்களை உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்னை உங்களை நிற்க வச்சு ஆண்டு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. என்னன்னு கேட்பார்? நீ 10 வருஷம் உட்காந்துருந்த, நானும் 10 வருஷம் உட்காந்தேன், நீ என்ன செய்த சபைக்காக அப்படின்னு கேட்பாரே கேட்க மாட்டாரா? அப்போ கேட்பார், எல்லாருமே கேட்பார் ஆண்டவர். அதனால தான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்கிறார். வேதத்தை நீங்கள் அறிஞ்சாதான் கற்றுக்கொள்ள முடியும். சட்ட புத்தகத்தை நீங்கள் உள்ளகிற சட்டத்தை அறியலைன்னா தப்பு தப்பாக வாழ்வோம்.
இதை சரியாக படித்து சரியாக வளர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் தவறு வரதுக்கு சான்ஸே குறைவு. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதத்தில் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து என்ன பண்ண தேவை, உங்கள் பிள்ளைங்க படித்தாச்சு, நல்லா படிச்சுட்டாங்க, இப்போ வேலை வேணும், எப்படி என்ன செய்வீங்க? போய் எல்லோரும் கேட்போமா, அப்ளிகேஷன் வாங்கி போடுவோம். அல்லேலூயா. போய் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுவோம், கிடைக்குதோ இல்லையே தெரியல, அட்டன் பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேலையை முடிச்சிச்சுன்னா, நீ காலேஜ் முடிக்கும் போது உனக்கு எந்தத்தை வேலைக்கு போகணும்னு ஏற்கனவே ஆண்டவர் எழுதுறாரு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உனக்கு கண்ணால் காட்டுவார். ஜெபிக்காதவங்களை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? எதையுமே காட்ட மாட்டார். ஜெபிக்காதவங்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு திறவுகோல் மாதிரி, புரியுங்களா? அந்த திறவுகோல் உங்ககிட்ட ஜெபம் என்ற ஜீவியம் இருக்க வேண்டும். ஜெபம் என்றது நீங்கள் எப்படினாவது என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர் என்ன செய்திருக்கணும், தேவனுக்கு உனக்கும் ஒரு கனெக்ட் இருந்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் உன்னுடைய கனெக்ட் என்ன பண்ணுவார் ஆண்டவரே. நீ ஒரு மனவாட்டி, ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்க போகணும். அப்போ ஆண்டவர் கேட்பார், என்னை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்பார். வஸ்திரம் இல்லாத இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்பார். கேட்பாரே கேட்க மாட்டாரா? கேட்பார். ஏன்னா எல்லாம் எழுதப்பட்டிருக்குது வேதத்தில். நமக்கு மறைவாக இருக்குது. நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தேடணும், வேதத்தை தியானிக்கணும். அதனால் உன் வேலையை விட்டு வா, உன் தூக்கத்தை விட்டு வான்னு சொல்ல. 8 மணி நேரம் வேலைக்கு போ, 8 மணி நேரம் தூங்கிடு, மீதி 8 மணி நேரம் இருக்குது. ஒரு 4 மணி நேரம் உன்னுடைய பர்சனல் வேலைக்காக நீ பார்த்துக்கோ. ஆனால் 2 ஹவர் 40 நிமிஷம் தசம்பாகமாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தசம்பாகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி கொடுத்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு கொடுத்தா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க கணக்குப்பட்டு பாருங்கள். அப்போ வருடம் முடியும் போது உன் எல்லா தடைகளும் உடைக்கப்படும். வருடம் முடியும் போது உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஒரு குறையில்லாத இருப்பீங்க, ஒரு வியாதி இல்லாத இருப்பீங்க, ஒரு நோய் இல்லாத இருப்பீங்க, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத இருப்பீங்க, எப்போதும் சமாதானமாக இருப்பீங்க, மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உபவாசத்தில் வருவீங்க, இரவு ஜபத்தில் வருவீங்க, எல்லாத்தையும் பங்கு பெறுவீங்க. எல்லா தடைகளை கர்த்தர் உடைச்சிடுறாரு. அல்லேலூயா. உங்கள் எஜமானுக்கிட்டேருந்து எல்லா நன்மையும் உண்டாக்கி தருவார். நீங்களாம் லீவு கேட்குறீங்களா, நீங்கள் தரமாட்டாரா? நான் ஒரு 25 வருஷம் பணி புரிந்தேன் டிஃபென்ஸில். ஆர்மியில் 16 வருஷமும், டிஃபென்ஸில் 25 வருஷம் வேலை செய்தேன். இந்த 25 வருஷத்தில் ஆண்டவரே அந்த வேலையை கொடுத்தாரு. ஆண்டவரே அந்த வேலையை கொடுத்தாரு. 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க, ஒரே வேக்கண்ட்டு. புரியுங்க? அந்த ஒரே வேக்கண்ட் எனக்கு கொடுத்து அவன் என்ன பண்ணார், அந்த வேலைக்குள்ளே நுழைஞ்சு காலையில் 9 மணிக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிப்போம். எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணிக்கு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன்னா மாலை 5 மணிக்கு தான் முடிப்போம். அது வரைக்கும் எந்த ஆஃபீஸர் என்ன பண்ண மாட்டேன், வந்து என்ன பண்ணுறீங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. வேலை மாதத்துக்கு 1 நாள் தான் வரும் எனக்கு. எத்தனை நாள்? 1 நாள். மீதி 29 நாள். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நான் வேலை செய்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு 280 நாள் லீவு வரும். எத்தனை நாள்? நான் வேலை செய்த கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவு? 280 நாள். அல்லேலூயா. மீதி எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குது? 200 நாள் எடுத்துக்கினா கூட 165 நாள் தான் நான் வேலைக்கு போகணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அப்படியேப்பட்ட வேலையை எனக்கு கொடுத்தாரு. புரியும்? அதில் போய் தான் என்ன பண்ணேன், 40 பக்கம் 40 இரவு ஜபத்தை நடத்தணும். புரியுங்களா? என்னுடைய லீவெல்லாம் இன்கேஷ்மெண்ட் பரலோகத்தில் பண்ணோம். நம்ம பூமியில் பண்ணுறோம் பணத்துக்கு பொருளுக்காக. ஆனால் நம்முடைய இன்கேஷ்மெண்ட் லீவ் எங்கே பண்ணோம்? பரலோகத்தில். அத்தனை லீவும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், வாரத்து பாருங்கள், 50 to Sunday வருது, 50 to Saturday வருது. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 104. கவர்மெண்ட் ஹாலிடே 16 நாள் வருது வருஷத்துக்கு. எவ்வளோ ஆயிடுச்சு? 120. 30 நாள் இஎல் 150, 10 நாள் சிக் லீவு 160, 10 நாள் சிஎல் 170, 30 எங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க. மொத்தம் 200 நாள். அல்லேலூயா. இது இல்லாதையே எக்ஸ்ட்ரா போய் வாங்குவோம். போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கேட்போம். தானியல் போல் கேட்போம். தானியல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தார் இல்லைங்களா? தானியல் செய்தார். எப்படி இருந்தார் தானியல்? 3 வேளையும் ஜெபம் பண்ணார். ஜெபிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க கர்த்தர் எந்த பகுதியில் இருந்தாலும், நீ ஃப்ளைட்டில் போனாலும் உன்னை ஆஸ்வதிப்பார், நீ பஸ்ஸில் போனாலும் ஆஸ்வதிப்பார், நீ ட்ரெயினில் போனாலும் ஆஸ்வதிப்பார், நீ ஃப்ளைட்டில் நீ பரலோகத்துக்கு போகிறனால அப்பயும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. பூமியில் இருக்கும்போது ஆஸ்வதிப்பார், ஆலயத்தில் இருக்கும்போது ஆஸ்வதிப்பார். ஏன்னா ஜெபிக்கிறவங்கள தான் கர்த்தர் தேடுகிறார். அப்போ ஜெபத்திற்கு என்ன தேவையில்லை? பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அழகு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. புரியுங்களா? இவ்வளோ கனமாக இருந்தால் தான் ஜெபம் வரான் அப்படின்னு சொன்னாரா? இந்த வசனம் தரித்தா தான் ஜெபம்னு சொன்னார்? இல்லை. நல்ல இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமான ஒரு இருதயம் இருக்கணும்,
நல்ல ஆவியில் பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நெகேமியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்து பெரிய அலங்கத்தை கட்டி நிறைவேற்றாரு. அல்லேலூயா. எஸ்ரா வேத பண்டிதராக இருந்தார். எஸ்ரா யாராக இருந்தார்? வேத பண்டிதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நம்மளும் எந்த வேலையில் இருந்தாலும் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளையை அங்கே வச்சா அது ஜெபிக்கும், அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும், அந்த வேலை ஸ்தானத்துக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும், எல்லாருக்காக என்ன பண்ண விண்ணப்பம் பண்ணும். அப்படி தான் ஆண்டு வச்சிருக்கிறார். அதே போல தான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் மேய்ப்பின் கீழே நீங்கள் அடங்கியிருந்தால், கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் 100 மடங்கு உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம் இன்னொரு வசனத்தை, எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய மேய்ப்பனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் இந்த சபையை நடத்துகிறாரு, இந்த சபையை எப்படி கட்டி எடுப்புறாரு, இதுக்காக எவ்வளோ ஜெபிக்கிறாரு, இதற்காக அவருக்குள்ளே என்ன பாரம் இருக்கிறது, அந்த பாரத்தை என்ன பண்ணணும்? அவங்களுடைய இருதயத்தை, மேய்ப்பனுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் கேட்கணும். சபை முடிச்சவருக்கு ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க. புரியுங்களா? அப்படியே ஆள் காணாது. என் ஆத்தமாவே கர்த்தரை சோதனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க? பாதி பேர் ஆள் காணோம். முடிந்த பிறகு வந்து மேய்ப்பர்கிட்ட, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அப்போ நீங்களாம் யார்? மந்தைகள், நீங்களாம் ஆடுகள். அல்லேலூயா. ஆடு என்ன செய்யும்? குட்டி போடணும், ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், வருஷத்துக்கு ஒரு ஆத்மா சபை கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சொல்லிக்கிறாரா நான் தரமாட்டேன்னு? இல்லை. நீங்கள் ஆத்மா பாரம் இருக்கணும், ஆத்மா வாஞ்சிருக்கணும். ஞானமுள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவான். அப்போ ஞானமுள்ளவனாக மாறணும், நல்ல சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். அப்போ அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். விசுவாசத்தை பின்பற்றும் போது என்ன உண்டாகுது? அவருடைய மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வருது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை, யாருடைய விசுவாசத்தை பின்பற்றணும்? உங்களுடைய மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பாருங்கள், வாழ்க்கையை முடிய பாருங்கள், எப்படி வாழறாரு, எப்படி இவ்வளோ நாள் இந்த பெரிய ஆலயத்தை கட்டத்துக்கு எப்படி வழிவசதி திறக்கிறாரு, இதெல்லாம் எப்படி செய்ய முடியுதுன்னா அதை அப்படியே நீங்கள் பின்பற்ற, நீங்கள் அதே போல் அவர் பின்னாடி என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்காக எழும்புவீங்க. உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களாம் இழுத்து கொண்டு வரதுக்கு நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஒரு வரத்தை கொடுத்தா ஆத்மா ஆதாயப்படுத்திடலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கே 1 தெசலோனிக்கர் 5:12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அல்லேலூயா. உங்களுடைய மேய்ப்பருக்கு என்ன செய்யணுமா? நீங்கள் மதிக்கணும். அல்லேலூயா. அவரை கனப்படுத்தணும். புரியுங்களா? அவங்களுடைய மேய்ப்பருடைய அம்மாவை கனப்படுத்தணும், பிள்ளைகளை கனப்படுத்தணும். நீங்கள் அதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. அவங்க எப்படி வந்துக்கிறாங்க? கர்த்தருக்காக நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரே உங்களுக்கு பிரயாசப்பட்டு உங்களுக்குள் பிரயாசப்படுகிறார். உங்களுக்குள்ளே நான் என்ன பிரயாசம்? நீங்கள் ஒரு பலவீனமாக இருக்கும்போது ஓடி வரார் ஆளே, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்போது ஓடி வருவார், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களுக்காக ஒரு குழுவை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய குறைகளை கேட்டு விசாரிப்பார், உங்களுடைய கண்ணீருக்காக என்ன பண்ணுவார்? பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்கிறது? ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. அதுதான் உங்கள் மேய்ப்பன். ஒன்று தான். ஒரு சபைக்கு எத்தனை மேய்ப்பன் இருப்பாங்க? ஒரு சபைக்கு எத்தனை மேய்ப்பனுமா? ஒன்று தான் இருப்பாங்க. நம்ம 4 சைடு மேய்ப்பனை ஆயுதப்படுத்திக்கிறோம். புரியுங்களா? சுவிசேஷகர் வேறு, போதகர் வேறு, அப்போஸ்தலர்கள் வேறு, தீர்க்கதரிசிகள் வேறு. அல்லேலூயா. அவங்க வருவாங்க போயிடுவாங்க, அவங்கள போய் பிடிச்சி உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் மேய்ப்பினை பிடிச்சி உட்காரணும். நிறைய பேர் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவிசேஷரை பிடிச்சிக்கிறாங்க, சிலவங்க தீர்க்கதரிசி பிடிச்சி வச்சுக்கிறாங்க, சிலவங்க யாரை பிடிச்சிக்கிறாங்க? அப்போஸ்தலரை பிடிக்கிறாங்க, சிலவங்க போதகர்களை பிடிச்சி வச்சு மீறி மேய்ப்பனை விட்டுறாங்க. அல்லேலூயா. மேய்ப்பனை எப்போ பிடிக்கிறாங்கன்னா அடக்காரனுக்கு மட்டும்தான் பிடிக்கிறாங்க. லாஸ்ட்டில் அடக்காரனை பண்ணதுக்கு வாங்க இப்படியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேய்ப்பன் என்ன பண்ணிக்கணும்? கடைசி வரைக்கும் அவருடைய விசுவாசத்தை பின்பற்றி அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு நீங்கள் மதித்து கனம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உடனே பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மேய்ப்பர் விட்டு லெஃப்ட் ரைட்டு போய் பாருங்கள், நிச்சயமாக வரைகள் என்ன பண்ண முடியாது, போக முடியுமா? சொல்லுங்கள். உங்கள் கிளாஸில் நீங்கள் உட்காரணும். நீங்கள் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, ஏ கிளாஸ்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் போய் டி கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க, டெய்லி ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காருறீங்க, அட்டனஸ் எங்கே போடுவாங்க? இப்போ டி கிளாஸில் அட்டனஸ் போடாலும் போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. புரியுங்களா? எந்த இடத்துல உன்னை உட்கார வச்சாரோ, இந்த இடத்துல நீ ஒரு மரமாக இருக்கிற, கனிவுள்ள மரமாக இருக்கிற, இந்த மரத்தை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? வேறு இடத்துல நட்டிங்கன்னா செத்து போயிடும். இல்லையா? இல்லைங்க அந்த பாஸ்டர் நல்லவர், இந்த பாஸ்டர் இல்லை, அப்படிங்கலாம் சொல்ல ஆண்டவர். நான் கொடுத்த மேய்ப்பன் கீழே நீ என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, விசுவாசத்தை பின்பற்றுங்க, அவருக்கு மதிப்பு கொடுங்க. இல்லையா? கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என்ன கனப்படுத்துவார் பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறதாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவரே? ஒரு நாள் மறந்து விட மாட்டார். உங்கள் ஊழியக்காருக்காக நீ என்னென்ன செய்து கொண்டு வரீங்களோ கர்த்தர் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். அவரை மறந்து விட மாட்டார். அவர் எப்படி இருக்க மாட்டார்? அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன். கரெக்டாக நியாயத்திருப்பார், கரெக்டாக செய்து முடிப்பார். அப்போது ஒரு மேய்ப்பருக்கு என்ன செய்திருக்கணும்? நீங்கள் கீழ்ப்படியணும், அப்புறம் விசுவாசத்தை பின்பற்றணும், மூன்றாவது அவரை மதித்து கனம் பண்ணணும், அதுக்கு நான்காவது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் இப்படி செய்தால் கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்வார்? ஒரு நாளும் உன்னை குறையெல்லாம் அதை வைப்பார். மறுபடியும் கர்த்தர் உன்னுடைய எல்லா தேவைகள், நீ செய்த கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துகிறார். ரெண்டாவதாக ஒரு சபை எப்படி இருக்குன்னா, சபைக்கு எது பெரிய என்னன்னா ஜெபம் பண்ணுவது மிக முக்கியம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கணும், தேவனுடைய வசனத்தை நாம் போதிக்கணும். இந்த ரெண்டு வேலையை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அங்கே வாசிங்க அந்த வசனத்தை, அப்போஸ்தலர் 6:4-5 வாசிக்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அப்போ என்ன சொல்கிற ஆண்டவர்? இந்த ஜெபம் பண்ணுவதும் வேதத்தை போதிப்பதும் ஊழியத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? சபைக்கு எப்படி இருக்குமா? சபைக்கு எப்படி இருக்கும்? பிரியமாக இருக்குமா இருக்காதா? இதுதான் சபைக்கு பிரியம். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. புரியுங்களா? எது நல்லது எது கெட்டதுன்னு பாருங்கள். ஜெபம் பண்ணுவது, வேத வாக்கியங்களை போதிப்பது, உபதேசிப்பது, பிரசங்கம் பண்ணுவது, ஆத்ம ஆதாயம் செய்வதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. நீ அதே 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். பாருங்க, தேவனுடைய வசனம் விருத்தி அடையுது. நீங்க எல்லாமே வசனத்தை போதிக்கிறவங்களாக பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருந்தா வெகு வேகமாக சீசருடைய தொகை என்ன பண்ணும்? சபையில் வளரும், பெருகும், விருத்தி அடையும். புரியுங்களா? ஆத்மா பெருகிடும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கிற விசுவாசிகள், அதாவது சீசர்களை உட்காருவாங்க. புரியுங்களா? நம்ம உருவாகாது இருக்கிறனால தான் இன்னும் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்றாரு. புரியுங்களா? நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல சீசன் நாங்கள் என்ன பண்ணோம்? உருவாகணும்னா நல்லா ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது ஒரு விசுவாசம் என்ன பண்ணோம்? ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாருங்க, ரொம்ப கம்மி. புரியுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா வரிகளை போகவே முடியாது. புரியுங்களா? ஜெபம் என்பது மேன்மையானது. அல்லேலூயா. ஜெபம் பண்ண பிசாசு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அதனால தான் ஜெபிக்கிறத பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது. ஜெபம் எங்காவது நடத்தி பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை தடை பண்ணுவான். ஏன்னா ஜெபம் என்பது ஆண்டவர்கிட்ட வல்லமை இறங்கி வருது. அல்லேலூயா. நம்ம இங்கே ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அங்கேருந்து சேனைகள் அனுப்புகிறாரு. இந்த பட்டணத்தை மேலே அனுப்பி பட்டணத்தை சுத்திகரிப்பார். அங்கே இருக்கிற ஆத்மாலாம் சபை கொடுக்குறாரு. நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு என்ன செய்? ஆண்டவன் சொன்ன கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்குறோம், பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோம்? ஆத்மா கேட்குறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா ஜெபிக்காதவங்க நிச்சயமாக ஒரு நாள் கைவிடப்படுவாங்க. நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக.
நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் நான் இருப்பாராம், பாவம் செய்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் செய்யலைன்னா பாவம் அவங்களுக்குள்ள மூடிக்கொள்ளும். ஒருத்தர் ஏன் பாவத்தில் விடுறாங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னா, பின்மாற்றம் ஏன் அடைகிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஜபம் இல்லை. ஜெபிக்கிறவளோடு நீங்கள் இணையணும். இல்லைங்களா? நமக்கு யார் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னா, நல்ல ஜெபிக்கிறவங்க தான் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். புரியுங்களா? ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. புரியுங்களா? ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய ஆபத்தை என்ன பண்ணிடுது, மூடி மறைச்சிடும். அல்லையா? ஒரு கஷ்டத்தை மூடி மறைச்சிடும் ஒரு சின்ன ஜெபம். ஒரு சின்ன வியாதி நீங்கள் போகிறீங்க, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு சின்ன வியாதி வருது, நீங்கள் அப்படியே என்ன பண்ணுற, வியாதி வந்துச்சுன்னு போனீங்கன்னா டாக்டர்கிட்ட என்ன நடக்குது, டாக்டர் உடனே செக் பண்ணுவார். புரியுங்களா? நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே டாக்டருக்குள்ளே அந்த பிசாசு உள்ளே போயிடும். உனக்கு விரோதமாக எழுப்பின ஆவி யாருக்குள்ளே போயிடும், பிசாசுக்குள்ளே போயிடும். அப்புறம் பிசாசு நான் சொல்லுவான், இந்த அம்மாவுக்கு மாற்றி மாத்திரை கொடு அப்படின்னு. உனக்கு தெரியாது, அந்த மாத்திரை சாப்பிடுவேன், இல்லை அந்த இன்ஜெக்ஷன் பெற்றுக்கொண்டு வருவேன். திடீர்னு உடனே என்ன ஆகாது, உங்களுக்கு வேறு இன்ஸ்பெக்ஷன் மாறிடும், மரணமே சந்திக்கும் ஒரு செகண்டில். புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே இந்த டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நீ பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நம்ம சின்ன காரியம் இருந்தாலும், ஒரு 2 வீலரில் போனால் கூட, ஒரு கடைக்கு போனால் என்ன பண்ணோம், ஜெபிக்காது போகக்கூடாது. பாத்ரூம் போகிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போகணும். எங்கே போனாலும் இயேசு ரத்தத்தை தெளிச்சுன்னு போகணும். அல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பெரிய ஆபத்தை என்ன பண்ணிடுது, தடுக்குது. ஜெபம் பெரிய ஆசுவத்தை கொண்டு வருது. ஜெபம் பரிசுத்தத்தை உண்டாக்கி தருது. ஜெபம் வரப்போகிற ரகசியங்களை சொல்லி தருது. ஜெபம் உனக்கு விரோதமாக வைக்கிற ஸ்பிலிசூனியம் அது மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது என்ன பண்ணுது, விலகப்படுகிறது. ஜெபனை செய்யும், உன்னை சுற்றி வேலை அடிக்குது, ஒரு அக்னி போல் அது சுற்றினே இருக்கும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிக்காத நாள் இருக்கக்கூடாது. சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு சும்மா சர்ச்சுக்கு வந்து போகிறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. சபையில் மேய்ப்பர் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 வளரணும். புரியுங்களா? ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்து இவன் இம்மைக்காக வந்து போகிறேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு அடக்க ஆராதனைக்காக, வீட்டு நல்லது காரியக்காக, கெட்டது காரியக்காக, நல்லது கெட்டது காரியங்களுக்காக நான் பயன்படுத்திக்கலாம் இம்மைக்காக. ஆனால் மறுமைக்காக நித்தியத்துக்கு போனோன்னா நீ மேய்ப்பினோடு இணையணும். அல்லேலூயா. மேய்ப்பின் சொல்லுவதெல்லாம் கேட்கணும். எல்லா உபவாசத்தில் கலந்து கொள்ளணும். எல்லா இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். 1 மணி நேரம் நீயே வந்து என்ன பண்ணியிருக்கணும், தனிமையாக வந்து முழங்கால் படிட்டு நடு ராத்திரி கூட ஜெபம் பண்ணிட்டு போனோம் ஆலயத்தில். அல்லேலூயா. ஐயோ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கூடாது. நீங்கள் 1 மணி நேரம் தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம். புரியுங்களா? வீட்டில் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது, ஜெபிக்கிற அறை இருக்காது. இருக்குதா ஜெப அறை? சொல்லுங்கள். பெட்ரூமில் போய் ஜெபம் பண்ணால் எப்படி இருக்குமா? பெட்ரூமில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்? தூக்கம் தான் வரும். போன பிறகு முழங்கால் போடுவீங்க, தூக்கம் வந்தாலும் போய் படுத்துடுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் எங்கே ஜெபம் பண்ணக்கூடாது? பெட்ரூமில். அதே நீங்கள் டைனிங் ஹாலில் போய் ஜெபம் பண்ண முடியுமா? அங்கே போனால் எப்போவுமே சாப்பாடு வாசனை தான் வரும். அங்கே போனதுக்கு ஐயோ இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் ஜெபத்தை மறந்துடுவீங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அறை இருக்கணும். அப்படி இல்லை என்றால் என்ன செய்யணும்? அதனால தான் 6:6 வாசிக்கிறோம். மத்தேயு 6:7 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அப்போ உனக்கு ஒரு அறை வீடு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சபைக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு ஓடி வந்து இவ்வளோ பெரிய ஆலயத்துக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 மணி நேரம் கை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் சபையும் உயர்த்துகிறார், உன்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம், சரீரத்தில் கிரை செலுத்தணும். புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டு சும்மா வந்து போகிறதுனால நம்முடைய ஆவி ஆத்மஸ்தரத்தில் வசனம் தியானம் இதெல்லாம் இல்லைன்னா போயிடுச்சு. புரியுங்களா? மறுபடியும் இந்த ஆத்மாவை நித்தியத்துக்குள்ளே பார்க்க முடியாது. புரியுங்களா? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த வாழ்க்கை நித்தியத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். மரணம் என்பது அது எதை குறிக்குதுன்னா, மரணம் என்பது ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கிற இடத்துக்கு பேர் தான் அது மரணம். அல்லேலூயா. அதனால் மரணன்றது நமக்கு இல்லை. புரியுங்களா? சரீரத்தை விட்டு ஆத்மாக்குள்ளே வந்துடும், உடனே ஆத்மாக்குள்ளே வந்துடும். புரியுங்களா? ஆத்மாவில் ஜீவன் இருக்கிறது, அது வசனத்திலே வளருது. அதனால தான் வசனத்தை அனுப்பி என்ன பண்ணு உயிர்ப்பின்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, வசனம் இல்லாத காலகட்டத்தில் தாவீது என்ன சொல்றாரு? உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை என்ன செய்யுங்க உயிர்ப்பின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த வசனம் இல்லாமல் ஆத்மா உயிர் அடையாது. சரீரம் நம்ம சரீரத்தை விட்டு ஆத்மா எப்போ இருந்தாலும் வெளியே வரும். வருமா வராதா? இந்த சரீரத்தை மண் என்ன பண்ணிடும்? மண் சாப்பிட்றோம். புரியுங்களா? இது மண்ணான சரீரம், இது மண்ணுக்கு போயிடும், திரும்பிடும். மண்ணிலேருந்து நம்ம உருவாக்கப்பட்டு வெளியே வந்தோம், மறுபடியும் மண்ணுக்கு போயிடும். இந்த மண்ணான சரீரத்துக்கு நம்ம எத்தனை மணி நேரம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு? ஐயா, மண்ணான சரீரத்துக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு? 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? 4 மணி நேரம் தேவையில்லாதெல்லாம் சுற்றுறோம், ஒரு 4 மணி நேரம் தேவையில்லாத பேச்சு பேசுகிறோம். 24 மணி நேரம் மண்ணான சரீரத்துக்கே கொடுத்தா இந்த ஆத்மா உயிரடையாதா? மறுபடியும் ஆத்மா செத்துறோம். புரியுங்களா? அப்போ இந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். பாருங்க, நாங்க சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். அப்போ புறமான மனுஷன் என்ன பண்றான்? அழிந்தும். புறமான மனுஷனா யாரு? சரீரம். புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட. உள்ளான மனுஷன் நாளுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? புதிதாக்கப்பட வேண்டும், மறுபு சாயல் அடைய வேண்டும், சிருஷ்டிப்பின் சாயல் அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வெளியே இருக்கிற மனுஷனை குறித்து நீ கவலைப்படக்கூடாது, உள்ளே இருக்கிற மனுஷனை குறித்து அதிகமாக கவலைப்படணும். அல்லேலூயா. அப்போ இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். என்ன செய்யணும்? ஒயிட் வாஷ் பண்ண போதுமா? படுத்து தூங்கியிருந்தா போதுமா? இல்லை. இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா இதுக்கு என்ன பண்ண? சோர்ந்து போகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார்? 18:1 என்ன சொல்கிறார்? லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அப்போ என்ன பண்ண? சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாதுன்னா நீங்கள் அது புதிதாக்கப்படணும்னா வசனத்தையும் ஜெபத்திலையும் நீங்கள் நிலைத்திருந்தால் தான் அது என்ன பண்ணோம்? சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அதுக்கு சோறு எப்போ வருதுன்னா இந்த சரீரத்தில் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா அது போய் ஜெபம் பண்ணவே முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் என்று ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த உபவாசத்தில் என்ன பண்ணோம்? 12 மணி நேரம் உபவாசம். சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிளில் இல்லை அதெல்லாம் உபவாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் என்ன போடு? 12 மணி நேரம் உபவாசம். ஏசு என்ன பண்ணார்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப என்ன பண்றாரு? நடு ராத்திரில வந்துட்டாரா? ராம் முழுவதும் என்ன அர்த்தம்? ஒரு இரவுக்கு எத்தனை மணி நேரம்? நாங்க ஐயா 12 மணி நேரம். அப்போ 12 மணி நேரம் அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? பிதாவுக்கிட்ட யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாருங்க, அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது பிதா சொல்றாரு, இந்த 12 சீசர்களுக்கு என்ன பேர் வச்சுடு, அப்பாயின்மெண்ட் கொடு. அப்போஸ்தலர் என்ற அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணுங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணுன்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ எப்போ கொடுக்குறாரு? இரவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நீ இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, அடுத்த நாள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீ இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடும். புரியுங்களா? ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, கட்டு தானே உடஞ்சிக்கும். அப்படி ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும், விடியற்காலை வரைக்கும். யாக்கோப் சொல்கிறாரு, விடியற்காலை வரைக்கும் என்ன பண்ணல? தூதனை விட்டானா? என்னை ஆசீர்வாதத்தாரோடைய முன்னே அதே 3 மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு போயிருந்தா இருக்கும். மறுபடியும் ஜபம் பண்ணினே தான் இருந்திருக்கணும். புரியுங்களா? பேதருக்காக ஜெபம் பண்ணுறாங்க சபையார். எப்படி ஜெபம் பண்ணாங்க? விடியற்காலை வரைக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் கட்டு எப்போ உடைஞ்சது? 4ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் உடஞ்சது. 3ஆம் ஜாமத்தில் உடஞ்ச பிறகு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேதரை வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் ஜபம் நடந்துனே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஜபம் சொல்கிறோம் 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 12 மணிக்கு முடிச்சிடுறோம். அதுக்கு பேர் என்ன ஜபம்? அமாவாசை ஜபம், இரவு ஜபம். அது இரவு ஜபமா? 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு. அல்லேலூயா. இப்படிலாம் ஜபம் பண்ணால் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறபடி நீ நடந்தால் அதன்படி நடக்கும். புரியுங்களா? பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அதே ஜெபத்தை நம்ம பண்ணி பார்க்கணும். புரியுங்களா? 6 வருஷத்தில் செய்ய வேண்டியதை 6 மாதத்தில் முடியும். 10 வருஷத்தில் முடிய வேண்டியது 10 மாதத்தில் நிறைவேற்றுவார் ஆண்டவர். ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபத்தில் பாருங்கள், எல்லாத்துலேயும் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்யுச்சு? எல்லாரும் விடுவிக்குது. அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணுறாரு, விடுவிச்சதை என்ன பண்ணார்? எலியா ஜெபம் பண்ணுற 3 வருஷம் என்ன வரல? மழையே வரல. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஜெபம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவர். ஆனால் ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அல்லேலூயா. அது உபவாசத்தோடு இரவு ஜெபத்தோடு எஸ்தரை போல 3 பகல் 3 இரவு என்ன பண்ணு? ஒரு முறை நம்ம ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். அல்லேலூயா.
அது மேலே ஒரு பாரம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். ஆண்டோடைய இருதயத்தை அறியாமல் ஜெபம் வராது. கர்த்தருடைய இருதயம் தான் இது வேதம். முழு வேதம் யாருடையது? கர்த்தருடைய இருதயம். இந்த இருதயத்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அவருடைய இருதயத்திற்குள்ளே என்ன பாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. நம்ம இருதயத்தை வசனத்தை அரைக்குறையாக வசனத்தை தான் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு புத்தகத்தை, ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் அந்த புத்தகத்தை அது அரைக்குறையாக வாசித்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. அது முழுமையாக படித்தா தான் கேள்விக்கு எங்கே பதில் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஜெபத்துக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுக்குறான்னு இந்த வேதம் தான் நம்ம சொல்லித்தரோம். அப்போ ஆண்டோடைய இருதயத்தை அறிந்தால் தான் அந்த பாரம் வரும். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், முடிக்க போகிறோம். சங்கீதம் 104:34. எப்படி தியானம் பண்ண வேண்டும்? நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தியானம் மிக அவசியம். அல்லேலூயா. சங்கீதம் 119:97 சொல்றது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானமா இருக்கிறது. அப்போ ஒரு நாளெல்லாம் என்ன செய்யணும்? உட்காரலாம் கூடாது. தியானம் என்பதுன்னா வசனத்தை உள்ள வச்சு சிந்திக்கணும். வசனத்தை உள்ள வச்சுட்டீங்க, அதை என்ன பண்ணணும்? உங்கள் மனசில் சிந்திக்கணும், உங்கள் மனசில் யோசிக்கணும், உங்கள் மனசில் அதை நினைக்கணும். அதில் எண்ணம் கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அந்த சத்தியமாக மாதிரி உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலை. அப்போ சத்தியத்தை அறியணும். பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. பிசாசு சத்தியம் இருக்குது. பிசாசுகிட்ட வசனம் இருக்கா இல்லையா? பாருங்க, வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு சொல்கிறார், பிசாசுக்கு என்ன இல்லை? சத்தியம் இல்லை. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். அவன்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சத்தியம் தான் அவன் மனம் திரும்பி இருக்க முடியும், விடுதலை ஆகி இருக்க முடியும். அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன்கிட்ட வசனம் இருக்குது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை போய் பாருங்கள், அவன் வசனத்தை பேசுகிறானா இல்லைங்களா? அப்போ வசனம் என்பது ஒரு விதை, சத்தியம் என்பது ஒரு கனி. அல்லேலூயா. கனியில் தான் வாசனை இருக்கும், வசனத்தில் என்ன இருக்காது? விதையில் வாசனை இருக்காது. ஆனால் வசனம் விதை தேவை. அது எங்கே போடணும்? உன் இருதயத்தில் போட்டு அது முளைத்து எழும்புனா ஒரு நாள் நீ கனி கொடுக்குற, நீ சத்தியவானா மாறுற. சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கினே இருக்கும். எதுலையும் நீ குறைபாடு இல்லாத இருப்ப. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் எழுந்து நிற்கலாம். எல்லாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் சொன்ன வசனத்தின்படி நம்ம ஆண்டருக்குள்ளே எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்ட வசனத்தின்படி ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு வேண்டுதல் ஆவி உண்மையில இறங்கி வரணும். எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிடம் கொண்டு எல்லாம் வாயை திறந்து கேட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே என் மேலே இறங்கி வாங்கப்பா, என் மேலே இறங்கி வாங்கன்னு கேளுங்க. எல்லாம் கேட்க வரணும். எல்லாம் கேட்டால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, என் இருதயத்தை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஜெப ஆவி எனக்கு தாங்க, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, ஒரு வேண்டுதல் ஆவியை தாங்க, ஒரு உபவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க, இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்கன்னு எல்லாம் கேளுங்க. கேட்குற மேலே ஆண்டவர் ஊற்றுவார். நீ கேட்டனா ஆண்டவர் என்ன செய்வார்? உன் மேலே ஊற்றி உன்னை பலப்படுத்துவார். கேளுங்க, கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடும் ஆண்டவரே, எழுந்து நிற்கிற பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை, ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் இரவும் பகலாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்களப்பா. இரவெல்லாம் நான் ஜெபிப்பேன், பகலெல்லாம் ஜெபிப்பேன், என் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் சபையை கட்டுவதற்காக, என் சபையினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக எல்லாம் வாய் தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து நல்லா அபியாசம் பண்ணுங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே என் மேல் இறங்கி வாங்கினீங்க. நல்லா வாயை திறந்து நீங்க கேளுங்க. ஆவியன் உண்மையில் இறங்கி வருவார். ஆவியன் உண்மையில் அளவில்லாமல் ஆவியை ஊற்றுவார். ஊற்றி உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவார். ஒரு விடுதலையோடு போவீங்க. ஒரு கட்டு உடையும். உன் வீட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, உன் பிள்ளைகளிலிருந்து ஒரு விடுதலை, உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை, உன் சமுதாயத்தில் ஒரு விடுதலை, தேசத்தில் ஒரு விடுதலை,
கர்த்தர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரீகா லாஷக்கா ராதா ரைதா நாபாலா தகா ராதா நகலா பரபா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு மே ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு மே ஸ்தோத்திரம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, சுத்தமாகு. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடுவோம். கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடியே தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடியே தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது,
கூடாதது ஒன்றமில்லையே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எல்லாம் அந்நிய பாஷையினால உரிக்கார் ரபாலா சக்க ராதினிகாரமா. பொல்லாத ஆவியே, எரிச்சலின் ஆவியே, வன்கனின் ஆவியே, இப்போது இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியே காட்டுகிறது. ராபாலா சக்க ராதினிகாரமா. ஆண்டவரே, இந்த சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், போராமியின் ஆவிகள், வன்கனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நரகத்து போ என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளை எரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகளை எரிக்கிறோம். அப்பா, சீக்கிரமாக என் தேவன் இந்த ஆலயத்தை கட்டி நிறைவேற்ற வேண்டும், ஆலயத்துடைய அத்தனை கோடிகளையும் தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிற என் தேவன் என்றென்றைக்கு சர்வ வியாபியாக, சர்வ ஞானியாக, சர்வ வல்லவராக, என்றும் வியாபித்திருக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சபையுடைய அத்தனை தேவைகளையும் நீ பரிபூரணமாக சந்திக்க போகிறீர். எங்கள் விண்ணப்பத்திற்கும், வேண்டுதலுக்கும், மன்றாடி ஜெபத்திற்கும், கண்ணீரின் ஜெபத்திற்கும், ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் உபவாச ஜெபத்திற்கும், முழங்கால் படிட்டு ஜெபத்திற்கும் எல்லாவற்றையும் நீர் அற்புதம் செய்ய போகிறீர். ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று ஒரு அதிசயத்தை காண்பிப்பேன், நான் இன்று ஒரு அற்புதத்தை காண்பிப்பேன். இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல் அவன் மேற்கொள்ள வருவான், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஜெபத்தில ஜெயம் உண்டு. ஜெபம் எங்க உண்டு அங்கே ஜெயம் உண்டு. ஜெபம் எங்க உண்டு வெற்றி உண்டு. ஜெபம் எங்க உண்டு சாத்தானுக்கு அங்கே நாதாளுக்கு போகிற வழி உண்டு. ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் செய்கிற ஒரு நாள் ஜெபிக்க மாட்டார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜெபத்தில் வளர வேண்டும், ஆவியில வளர வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும். மறுரூப சாயலுக்கு ஆயத்தமாக வேண்டும், வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். எல்லாம் ஆண்டவர் நம்ம சொல்லி தந்திருக்கிறார். அதனுடைய கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பட கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த சபையை நடத்துகிற போதகர் ஐயாவையும், துணைவியார் பிள்ளைகள் யாவரையும், மருமகன் எல்லாவற்றையும் நான் செபிக்கிறேன்ப்பா. அவர்கள் மேல் தேவ கிருபை பெருகட்டும். உன்னதமான தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் பெருகட்டும். அப்பா, பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவினத்திலிருந்து நன்மையான ஈவுகளை ஆண்டவர் ஐயாக்கு நீ பரிபூரணமாய் கொடுத்து, ஆண்டவரே, இந்த வருடம் முடியத்துக்கு முன்பாக ஆண்டவரே அவர் வைத்திருக்கிற இருதயத்தில் வைத்திருக்கிற ஆலயத்துடைய அந்த தரிசனங்களை நிறைவேற்றி, அந்த திட்டங்களை தீட்டி, தீர்மானம் எடுக்கப்பட்டு, நோக்கங்கள் நிறைவேறப்பட்டு, ஆண்டவர் பிரேஷ்டி பண்ண எல்லா வழிவாசல் திறக்க போறதுக்காக சோத்திரம். ஆண்டவர், உம்முடைய நாம மையப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. வந்த அனைத்து தேவ பிள்ளைகளை, மந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளை உடைத்து சொல்லப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மெய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் அடங்கி கீழ்ப்படியவும், விசுவாசத்தை பின்பற்றவும், மதிக்கவும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு அப்படிப்பட்ட கற்றுக்கொள்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளத்தக்க உதவி செய்வீராக. தேவனுடைய சமூகத்தில் இந்த சபையை விட்டு விலகாதபடி கர்த்தரை நம்பி நன்மை செய்யத்தக்க உதவி செய்வீராக. எல்லா தேவைகளை சந்தித்து நிறைவேற்றும். இந்த நாளில் அடியனை நீர் மறைத்து நீ வெளிப்படுத்தீர். நாங்களாம் அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். நீ சபைக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்திருக்கிறீர். அநேகர் உள்ளத்தில், ஆவியில், ஆத்மா, சரீரத்தில் விடுதலை, அநேக தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சரீரத்தில் விடுதலை தந்திருக்கிறீர். பொதுவான வாழ்க்கையில் விடுதலை தந்திருக்கிறீர். ஊழியத்தில் விடுதலை தந்திருக்கிறீர். விடுதலையோடு கடந்த பக்கம் உதவி செய்யும். எல்லா துதிக நமக்கே செலுத்தும். இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தெரிவிக்க தமைப்படுத்துங்க. அலுபாரபா ஷபாரா தனதரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்திரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்திரே. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்திரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தான் ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஸ்தோத்திரே மனமே ஸ்தோத்திரே, ஸ்தோத்திரே தினமே ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே வல்லமை தேவன் நன்மையை செய்தால் ஸ்தோத்திரி. வனாந்திர பாதையில் வழியை காட்டினீர் ஸ்தோத்திரி. வாத நேரத்தில் வைத்தியரானீர் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அருமையான தேவதாசனுக்காக, அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, அருமையான பாஸ்டமாவுக்காக, அவங்க பாடின பாடல்களுக்காக, அருமையான தேவன் உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நடத்தின எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சபையாராக சேர்ந்து ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரரையும் மனை பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அவர் போகும் இடமெல்லாம் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீர்களவா. ஆனால் இதிலும் பெரிதான அதிசயங்களையும் அற்புதங்களையும் எழுப்புதலையும் காணும்படி அவருக்கு நீ கிருபை செய்வீராக ராஜா. அவர்களை நாங்கள் வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே அவரோடு கூட இருப்பீராக. அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைச்சிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. அவங்க சகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அடுத்த வாரம் வந்து சேர உதவி செய்வீராக. இடப்பட்ட நாட்கள் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த உதவி செய்யும். யாருக்கு எந்த கொரோனாவோ எந்த கொள்ளை நோயோ வந்து தாக்கிறாதபடி எல்லா அழிவுக்கும் ஆபத்துக்கும் பிள்ளை விலக்கி காத்துக்கொள்வீராக. எல்லா துதிக்கான மேல உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் ஐக்கியம் ஆசாதம் பாதுகாவலும் அவருடைய மாறாத வல்லமையான அற்புதமான வேண்டுதலும் நம் அனைவரோடும் விசேஷமாக தேவதேசி செய்தி கொடு தேவதாசனோடும் அவர் மனை பிள்ளைகளோடும் கூட அவர் ஊழியத்தோடும் கூட இன்றும் என்றும் கத்த வருகை மட்டளை திருப்பதாக ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.